இன்று தொடுவதாக. தாகத்தோடு வந்த அத்தனை பேருக்கும் வசனம் இன்று பேசட்டும் ஆண்டவரே. வாக்குத்தத்தங்கள் கடந்து வரட்டும் ஆண்டவரே. வந்தவர்கள் வெறுமனை திரும்பாதபடிக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ உங்கள் நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம் அப்பா. இந்த சபை நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறேன். பலிபீடத்தில் எரிந்து கொண்டிருக்க அக்கினி, அது அணையாத அக்கினியாய் கடந்து வந்திருக்கிறது. எங்களோடு அந்த அக்கினி பேசட்டும் ஆண்டவரே. அப்பா, அடியேனை மறைச்சு நீர் பேசும். பேசுகிறது நானா இருக்க கூடாது. ஆவியானவர் பேசட்டும் அப்பா. அப்பா, நீர் கொடுத்த வசனத்தை ஒரு வார்த்தை கூட்டாமல் குறைக்காமல் உங்க ஜனத்திற்கு பேசும்படி அடியேனுடைய நாவுக்கு காவல் வைப்பீராக. கேட்கிற காதுகள் திறக்கப்படட்டும். மந்தமான காதுகள் இந்த சமயத்தில் ராதபடிக்கு ஆவியில வசனத்தை பெற்றுக் கொள்கிறவர்களாய் கடந்து வாங்கப்பா, கடந்து வாங்க ராஜா. ஓ, நீ சிறு கூட்டமா இருந்தாலும் பயப்படாது. ஓ, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, கர்த்தர் உண்மையில் தான் பிரியமாய் இருக்கிறார். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, அவர் நம்மில் தான் பிரியமாய் இருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஒரு பாடலை பாடுவோமா? ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, பிரசன்னம் மூடுகிறது. ஹalleluya, ஹalleluya, ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹalleluya, ஹalleluya, பரலோக தேவனை பார்த்து ஹalleluya, 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 ஆமென். What a mighty presence of the Lord. Hallelujah, hallelujah, ஆமென். Hallelujah, hallelujah, ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே.
வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஓ வானாதி வானங்கள் கொள்ளாதவர் இந்த மனுஷனை நோக்கி வந்திருக்கிறார். இந்த மண்ணான மனுஷனிடத்தில் ஒன்றுமே இல்லை, ஆனாலும் நம்மளை நோக்கி அவர் வந்திருக்கிறார். ஓ அவர் வானாதி வானங்கள் வீற்றிருக்கிறவர். அவருடைய அழகை சொல்லி முடியாதா. அவர் பூரண அழகுள்ளவராம், ஒரு பழுதும் இல்லாதவராம், புறாவை போல கண்களை உடைய பரிசுத்தர். இதோ கேருபீன்கள் சேராபீன்கள் துதித்துக் கொண்டிருக்கிற வேளையில 24 மூப்பர்கள் எல்லாரும் அவரை பரிசுத்தர் 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 என்று துதிக்கிற வேளையில, ஓ தேவஜனமே, நாமும் அவரை நோக்கி பரிசுத்தர், ஓ யூ ஹோலி ஹோலி லார்ட் என்று பரிசுத்தர் பரிசுத்தர். அதற்காக தான் நமக்கு நாவை கொடுத்திருக்கிறாராம். லேவி கோத்திரத்தை துதிக்கவே பிரித்தெடுத்தார். நீங்களும் நானும் தான் அந்த கூட்டம், துதி வழிகளை ஏறெடுக்கிற கூட்டம், அந்த துதி பரலோகத்தை எட்டுகிற கூட்டமாய் அவருடைய கண்கள் நம் மேல் இன்றைக்கு பதியட்டும். ஓ நன்றி அப்பா, உங்க பிரசனத்திற்காய் நன்றி ஆண்டவரே. அளவில்லாமல் இறங்கி கொண்டிருக்கிற இந்த பிரசனம் எங்களோடு பேசட்டும் ஆண்டவரே, எங்களோடு இடைப்படுவீராக. உங்க கிருபை எங்களோடு நடத்தட்டும் அப்பா. மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உங்க டியாங் பின்னால இருக்கிற ஆண்டி கொஞ்சம் முன்னுக்கு வந்துருங்க. ரொம்ப கஷ்டப்படுறீங்க நீங்கள், ஆள் இன்னைக்கு குறைவு தான், அதனால சீட் நம்மளுக்கு தாராளமாக இருக்கிறது. ஒரு ரோல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கீங்க. ஹல்லேலூயா, ஆமென். கடந்த நாட்களில் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவருடைய பாட்டு தான் என்று நம்மளுக்கு இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆதார வசனத்துக்காக எழுந்து நிற்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனம் 26. யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். ஹல்லேலூயா. 31வது முதல் வரி. நானும் இவரை அறியாதிருந்தேன். ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய ஆதார வசனமாகிய அதாவது யோவான் ஸ்தானகன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அதாவது நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். ஹல்லேலூயா. நானும் அவரை அறியாதிருந்தேன். இந்த வசனத்தை குறித்து நாம் தியானம் செய்தோம். கடந்த நாட்களில் எத்தனை சம்பவங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன்? 5 4 சம்பவங்களை பகிர்ந்து கொண்டேன். 4 தானா? முதலாவது அறியப்படாத மரம், அந்த மரமாகிய கிறிஸ்துவை தியானித்தோம். இரண்டாவது அறியப்படாத பலிபீடம். மூன்றாவது அறியப்படாத கன்மலை, அறியப்படாத ஆட்டுக்குட்டி. கடைசியாய் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொன்னேன், மறந்து விட்டீர்கள். யாருக்கு ஞாபகம் இருக்கிறது? ஈசாக்கு. யார் அவர்கள்? எங்க போயிட்டு இருந்த சீஷர்கள்? பிணைக்கு வந்துட்டு இருந்த சீஷர்கள். என்ன பட்டணம்? எம்மாவூர் சீஷர்கள். சொல்லி பிரசங்கம் பண்ணி இன்னும் ஒரு மாசம் கூட ஆகலை. 4ஆம் தேதி நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி இன்றைக்கு எத்தனாம் தேதி? ஏறக்குறைய 10 நாள் கூட ஆகலை. ஆமாவா? ஆனால்
அந்த சம்பவம் நம்மளுடைய சிந்தையில இல்லை. அல்லேலூயா. அதுக்கும் அல்லேலூயா. ஆமென். எம்மாவூர் சீஷர்கள் மத்தியிலே இயேசு கடந்து போனார். ஆனால் அவர்கள் அவரை அறியவில்லை. எதனால அறியல? கண்கள் திறக்கப்படவில்லை. அப்ப எப்பொழுது திறந்தது? இயேசு அவர்களுக்கு அப்பத்தை பிட்டு சொஸ்திரம் பண்ணி கொடுக்கும் போது கண்கள் திறந்து இதுதான் கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் ஐந்தாவதாக அறியப்படாத ஒரு துறவு, இங்கிலீஷ்ல unknown, இட்ஸ் a துறவு. ஆதியாகமம் 21:19 வாசிங்களேன். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துருவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். அல்லேலூயா. unknown well, துறவுன்றது unknown, அதாவது அறியப்படாத ஒரு துறவு. இந்த சம்பவத்துல நம்ம யாரை பார்க்கிறோம்? ஆகாரை பார்க்கிறோம். இதை குறித்து ஏற்கனவே உங்களுக்கு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணியிருந்தார். ஆகார் யாருடைய அடிமை பெண்ணா இருந்தால்? ஆபிரகாமுடைய அடிமை பெண். அப்போ ஒரு சமயம் அவ பேர்சேபா வனாந்தரத்துல தன் மகனை கூட்டிக் கொண்டு ஓடி போகிறாள். அதாவது தன்னுடைய நாச்சியாராகிய சாராள் இவ என்ன பண்ண ஆரம்பிக்கிறாள்? இந்த சாராள் அவளை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தோன்னு இந்த ஆகாரால் அதை பொறுத்து கொள்ள முடியல. அப்ப இவள் தன் பிள்ளையை கூட்டிக் கொண்டு ஓடுகிறாள். ஓடும் போது என்ன நடக்குது? அந்த குழந்தைக்கு அங்கே தாகம் எடுக்கிறது. இப்ப அந்த தாகத்தினால தன் பிள்ளை என்ன பண்ண போகிறான்? மடிந்து போகிறான் என்று ஆகாரால தாங்க முடியாமல் அவள் என்ன செய்தாளாம்? அழுது புலம்பி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தாள். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்தாராம்? அவள் கண்களை திறந்து ஒரு துறவை அங்கு அவளுக்கு காட்டினார். அல்லேலூயா. அவள் கண்கள் திறக்கப்பட்ட உடனே அந்த துறவை நோக்கி ஓடி அங்கிருந்து தண்ணீர் எடுத்து இஸ்மவேலுக்கு கொடுத்தாள். இஸ்மவேல் பிழைத்தான். அல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த துறவில் இருக்கிற அந்த தண்ணீர் யாரை குறிக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதனால வேதத்துல வாசிக்கிறோம், அவர் ஜீவ தண்ணீர், அவர் ஜீவ நீர் ஊற்று. இது புதிய ஏற்பாடுல நம்ம சமாரியா ஸ்திரியை குறித்து பார்க்கலாம். இவளும் ஒரு கிணத்துக்கு அண்டையில தான் போகிறாள். அந்த கிணத்தண்டையில யார் உட்கார்ந்து இருந்தது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்க உட்கார்ந்து இருக்கிறார். இவளுக்கு அவர் யாருன்னு தெரியாமல் பேசிக்கொண்டு இருக்கிறாள். அப்ப கர்த்தர் அவளை அறிய செய்யும் போது இவர்தான் இயேசு என்று அவள் தெரிந்து கொண்டாள். அப்ப அங்க ஒரு வசனம் வருகிறது. நீங்க யோவான் 3:14 யோவான் 4:15 வாசிங்க. அந்த ஸ்திரீ அவளை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்று என்றாள். என்ன கேட்கிறா? எனக்கு தாகம் உண்டாகாமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை, அதாவது இயேசு என்ன சொல்றாருன்னா, நீ இப்ப இந்த கிணத்திலிருந்து குடிக்கிற தண்ணீர் உனக்கு மீண்டும் தாகம் எடுக்கும். ஆனா நீ என்னிடத்துல நீ தண்ணீர் குடிச்சினா அது உனக்கு மறுபடியும் என்ன வராதா? தாகம் வராது. வசனம் 13. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அல்லேலூயா. இந்த கிணற்றில் இருக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும். ஆனால் நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகாது. அல்லேலூயா. இப்ப இந்த ஆகாருடைய சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது அங்கே அறியப்படாத ஒரு துறவை கர்த்தர் அவனுக்கு காட்டினார். இஸ்மவேல் அதை குடித்ததுனால என்ன ஆனா? பிழைத்து கொண்டான். அப்ப அந்த துறவில் இருக்கிற நீரூற்று இயேசு கிறிஸ்து. இப்ப இந்த சமாரியாவின் ஸ்ரீ சம்பவத்துல சொல்றாருல, என்னிடத்துல இருக்கிற தண்ணீரை நீ பானம் பண்ணால் உனக்கு என்ன வராதா? தாகம் வராது. அந்த தண்ணீர் எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. தண்ணீர் யாரை குறிக்கிறதா? பரிசுத்த ஆவியானவர், அவருடைய பிரசன்னம், அவருடைய நடத்துதல், அளவற்ற அபிஷேகம்
அதை பெற்றுக்கொள்ளுகிற ஒருவனுக்கு இனி தாகம் எடுக்காது. அல்லேலூயா. சரீர பிரகாரம் தாகம் எடுக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய தாகத்தை தீர்க்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த துறவு ஆகாருக்கு யார் என்று அன்றைக்கு தெரியல, இஸ்மவேலுக்கும் தெரியவில்லை. ஆனால் அவ கண்கள் திறக்கப்பட்டதுனால அவள் அதை பார்த்தாள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அந்த துறவு ஏற்கனவே அங்கே இருந்தது, ஆனால் அவள் கண்களால் அதை பார்க்க முடியவில்லை. ஹல்லேலூயா. அப்ப துறவில் இருக்கிற நீரூற்றாகிய இயேசு அவளோடு தான் அங்கே இருந்து கொண்டு வந்தார் அந்த வனாந்தரத்துல. ஆனாலும் ஆகார் கண்கள் திறக்கப்பட்டவளாய் அதை கண்டு தன் பிள்ளைக்கு கொடுக்கிறார். இன்றைக்கும் அப்படிதான். இயேசு கிறிஸ்துவை அறிந்த நாம் அவருடைய பரிசுத்த ஆவியை பெறும்போது, அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ளே ஒரு ஜீவ நீரூற்று என்ன பண்ணுது? அளவில்லாமல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அல்லேலூயா. அந்த நீரூற்று தான் என்ன செய்யுமா? இஸ்மவேலை பிழைக்க பண்ணினது போல நம்மையும் பிழைக்க பண்ணும். நம்மிடத்துல வருகிற மரணங்கள், வியாதிகள், குறைகள் அத்தனையும் தீர்க்கிற ஒரு நீர் ஊற்று. ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் கல்வாரியில வந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அந்த சிலுவையில் அவர் நமக்காய் சிந்தின ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாம என்ன செய்தார்? ஒரு சொட்டு இரத்தம் இல்லாமல் அவர் சிந்தினார், உங்களுக்காகவும் எனக்காகவும். ஹல்லேலூயா. இப்ப ஆறாவதாக ஆதியாகமம் 28:16-17. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். வசனம் 12 படிங்க. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அல்லேலூயா. இப்ப ஐந்தாவது அறியப்படாத ஒன்று, அறியப்படாத ஏணி. அல்லேலூயா. எழுதிக் கொள்ளுங்கள், unknown ladder. இப்ப இந்த வசனத்துல நம்ம யாரை பார்க்கிறோம்? யாக்கோபு என்ன செய்கிறாரா? அவர் நித்திரை செய்து கொண்டிருக்கும் போது அவருக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. என்ன சொப்பனம்? வசனம் 12 வாசிட்டீங்களா? அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலிருந்து என்ன பண்ணதா? வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி எதை எட்டி இருந்தது? வானத்தை எட்டி இருந்தது. இப்ப இந்த இடத்துல சொப்பனத்தை கண்ட யாக்கோபோடு கர்த்தர் இடைப்படுகிறார். இடைப்பட்ட பிறகு யாக்கோபு சொல்லுகிறார், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், நான் இதை அறியாமல் இருந்தேன். அல்லேலூயா. இப்ப இந்த ஏணி யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை எப்படி குறிக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். அந்த வசனத்துல நீங்க பார்க்கும்போது அது பூமியில வைக்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய நுனி எதை எட்டி இருந்ததாம்? வானத்தை எட்டியிருந்தது. அப்படியாக தான் கிறிஸ்து நமக்காக பூமியில இறங்கி வந்து நம்மையும் பிதாவையும் என்ன செய்தார்? ஒன்றாக இணைத்தார். கிறிஸ்து என்னும் ஏணியில நம்ம ஏறிதான் யாரை அடைந்தோமா? பிதாவை. அதற்கு முன்பதாக யாருமே அவர் கிட்ட போக முடியாது. ஏன்னா பிதா பயங்கர மாணவர், அவர் எரிச்சல் உள்ள தேவன். ஆனால் கிறிஸ்து நமக்காய் பூமிக்கு வந்ததினால, பலியானதினால பிதாவுக்கும் நமக்கும் இருந்த பிளவை என்ன செய்தார்? மீண்டுமாக ஒன்றாக ஒரு ஏணியை போல இணைத்தார். அல்லேலூயா. அன்றைக்கு யாக்கோபு கண்ட அந்த ஏணியுடைய அந்த சொப்பனம் யாக்கோபுடைய வாழ்க்கையே திருப்பி போட்டது. ஆமென். கர்த்தர் யாக்கோபோடு இடைப்பட்டு, நீ என்ன செய்யணும்? நான் உன்னோடு இருப்பேன், நீ பயப்படாத, அடுத்து நீ எங்க போக வேண்டும் என்று அன்றைக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. அதே போலதான் பிதாவினிடத்தில் நம்ம இணைச்சவர் இயேசு கிறிஸ்து. அது நீங்கள் யோவான் 4:15 யோவான் 14:6.
ஹalleluya. இயேசுவை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் என்ன பண்ண முடியாதா? போக முடியாது. அப்ப நமக்கும் பிதாவுக்கும் ஒரு ஏணியாக, ஒரு மத்தியஸ்தராக இருந்தவர் இயேசு கிறிஸ்து. ஹalleluya. அன்றைக்கு அந்த ஏணியினுடைய சொப்பனத்தின் மூலமாக யாக்கோபு தன்னுடைய தரிசனங்களை அடைந்தார். அதே போலதான் இன்றைக்கும் பரலோகத்தையும் நம்மையும் இணைக்கிறவராய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். ஹalleluya. ஆமென். தொடர்ந்து 7வது எழுதிக் கொள்ளுங்கள். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 24, 25. தானியேல் 3, 24, 25. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேசர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியில் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். ஹalleluya. இது என்ன சம்பவம்? தானியேலின் புஸ்தகத்துல இது ஒரு மிக பயங்கரமான ஒரு சம்பவம். என்ன நடக்கிறது? வசனம் 16, 17, 18 வாசிங்க. சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேசரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீக்கலாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுதே என்றார்கள். ஹalleluya. இந்த பகுதியில தானியேலின் நண்பர்களாகிய சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ 3 வைராக்கியமான ஒரு வாலிபர்களை காண்கிறோம். என்ன காரியம் அந்த சம்பவத்துல நடந்தது? ராஜாவாகிய நேபுகாத்நேசர் என்ன செய்திருந்தார்? அந்த 3வது அதிகாரத்துல ஒரு பொற்சிலையை நிறுத்தி வைத்து என்ன சொன்னார்? சகல கிண்ணறங்கள், நாகசுரங்கள் எல்லா இசையும் அடிக்கும் போது எல்லாரும் என்ன செய்யணும்? அந்த பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும். அப்படி பணியாதவர்களை எதுல போடுவார்கள்? அக்கினி சூளையில போடுவார்கள். அப்ப இந்த சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்ன செய்கிறார்கள்? நாங்கள் அந்த சிலை என்ன பண்ண மாட்டோம்? பணிந்து கொள்ள மாட்டோம். இது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது அப்படின்னு மிக வைராக்கியமாய் கர்த்தருக்காய் நின்றார்கள். அப்ப அவர்கள் என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார். அப்படி விடுவிக்காமல் போனாலும் நீர் செய்த தேவர்களுக்கு நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? பணிந்து கொள்ள மாட்டோம். இப்ப இந்த சம்பவத்தில் என்ன நடக்குது? அப்படியே இந்த 3 பேரையும் கொண்டு போய் அக்கினி சூளையில போடுகிறார்கள். ஆனால் சாதாரண அக்கினி சூளை அல்ல. எத்தனை மடங்கு அதிகரித்தார்கள்? 7 மடங்கு. சாதாரணமாய் மற்றவங்களை போட்ட அக்கினியை விட இப்ப ராஜாக்கு பயங்கர கோபம். ஏன்னா அவங்க அவருடைய பார்த்து பேசின வார்த்தையினால அவருடைய முகநாடி வேறுபட்டு பயங்கர கோபம் வந்துருச்சு. இவங்களை பார்த்து என்ன இப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறாங்கன்னு சொல்லி 7 மடங்கு அக்கினியை இன்னும் தாம்பா பண்ணுங்க, ஹேட் ஆன் பண்ணுங்கன்னு சொல்லி இவங்களை தூக்கிட்டு போய் போட்டவங்க என்ன ஆனாங்களாம்? போசி எரிந்து போனார்கள். ஹalleluya. எங்க வாசிக்கலாம்? வசனம் 22. ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. ஹalleluya. தூக்கி கொண்டு போனவங்களை என்ன பண்ணது? கொன்று போட்டது. ஆனால் போடப்பட்ட இப்ப சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோவை
இந்த நேபுகாத் நேச்சர் எட்டி பார்க்கிறார் அந்த அக்கினி சூளையில. ஐயோ இவங்களை தூக்கி போட்டோமே, என்ன நடந்துச்சு? இப்ப அவர் என்ன பார்க்கிறார்? அவர் கேட்கிறார் மந்திரியை பார்த்து, 3 புருஷரை அல்லவா நம்ம என்ன பண்ணோம், போட்டோம் அக்கினியில. இப்ப 4 பேர் உலாவி கொண்டிருக்கிறார்கள். அப்ப 7வது பாயிண்ட், அறியப்படாத 4வது நபர், unknown fourth men. அறியப்படாத 4வது ஒரு நபர் இப்ப அந்த அக்கினில என்ன பண்றாரா, அந்த 3 பேர் கூட உலாவி கொண்டிருக்கிறார்கள். யார் அந்த 4வது நபர்? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த ராஜா பார்க்கும்போது இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே நடக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4வது மனுஷன் எப்படி இருந்தானா, தேவ புத்திரனை போல சாயல் கொண்டவராய் உலாவுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த அக்கினியில இயேசு கிறிஸ்து அவர்களோடு உலாவி ஒரு சேதமும் இல்லாம அவர்கள் என்ன பண்ணாங்க, அக்கினியிலிருந்து வெளியே வந்தார்கள். ஆனாலும் இந்த ராஜா ஆராய்ந்தாரா இந்த 4வது நபர் யார் என்று? இல்லை. அந்த ஜனங்கள் பார்த்தவர்கள் அத்தனை பேர்களும் இவர் யார் என்று அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் என்ன நடக்கிறது? இதை கண்ட நேபுகாத் நேச்சர் ஒரு கட்டளையை இடுகிறார். இனி சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவுடைய தேவனை தான் இந்த தேசம் முழுவதும் என்ன பண்ணணும், வணங்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப நாம் அறியாதிருக்கிற ஒரு 4வது நபராய் இயேசு நம் வாழ்க்கையிலும் வருகிறார். ஆமென். அக்கினியில் நடக்கும் போது அவர் நம்மோடு தான் இருக்கிறார். எரிகிற சூளையில் அவர்களுக்கு ஒரு சேதமும் வரவில்லை. ஆமென். நாம் அவரை அறியாமல் இருக்கலாம், நாம் அவரை உணராமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அந்த அக்கினி மத்தியில நம்மோடு தான் இருக்கிறார். ஆமென். அன்று சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவை விடுதலை செய்தவர் இன்று நம்மையும் விடுதலை செய்ய வல்லவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்கள் சூழ்நிலை எப்படிப்பட்ட பயங்கரமாக இருக்கலாம், 7 மடங்கு பிரச்சனை கூட வரலாம். ராஜா உங்கள் மேல் கடும் கோபம் கண்டு தண்டனை என்ன பண்ணலாம், இன்னும் அதிகரிக்கலாம். ஆனாலும் அதை மத்தியில நம்ப வைராக்கியமாக நின்றால், இது நடக்கிறதுக்கு முன்பதாக அந்த 3 வாலிபர் என்ன செய்தார்கள்? கர்த்தருக்கு என்று வைராக்கியமாய் இருந்தார்கள். அவர்கள் அந்த பொற்சிலையை, அவங்களுக்கு தெரியும் வனக்காட்டினா என்ன தண்டனை, சாவு. அந்த அக்கினி சூளையில போடப்பட்டால் நிச்சயமாக சாவு. ஆனால் எரிகிற அக்கினியில, அக்கினியை விடையும் மகா பெரிய அக்கினி மயமானவர் என்ன செய்தார்? அவர்களை விடுதலை செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய பிரச்சனை எவ்வளவு பெருசாக இருக்கலாம், ஆனால் அதை விட பெரியவர் நம்மோடு தான் இருக்கிறார். ஆமென். நாம் தான் அவரை அறியாமல் இருக்கிறோம். இப்ப 8வது ஒரு சம்பவம். இப்ப எத்தனை சொல்லி இருக்கிறேன் உங்கள்கிட்ட? 7 சம்பவம். முதலாவது அறியப்படாத மரம், 2வது பலிபீடம், 3வது கண்மலை, 4வது ஆட்டுக்குட்டி, 4வது 5வது துறவு, 7வது ஏணி, 8வது 6வது அறியப்படாத ஒரு ஏணி, 7வது அறியப்படாத 4வது ஒரு நபர். ஹல்லேலூயா. இப்பொழுது 8வதாக திருப்பிக் கொள்ளுங்கள். என்னாகமம் புஸ்தகம் 21வது அதிகாரம். முதல்ல 6லிருந்து 9 வாசியுங்கள். அதன் பிறகு 8லிருந்து 9. அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்வங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள்.
மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். அல்லேலூயா. இந்த சம்பவம் நமக்கு தெரிந்ததுதான். மோசே வனாந்தரத்துல இஸ்ரவேலரோடு பிரயாணம் பண்ணும்போது என்ன நடக்கிறது? இந்த இஸ்ரவேலர்கள் மோசேக்கும் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். எதை குறித்து முறுமுறுத்தார்கள்? எங்களுக்கு ஒழுங்கான சாப்பாடு இல்லை, நீ அதே மண்ணாவை ரொட்டிய போட்டுக்கிட்டு இருக்க, எங்களுக்கு என்ன ஆயிடுச்சா, இந்த உணவை பார்த்தாலே எங்களுக்கு வெறுப்பா ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்க மேல அந்த 21 அதிகாரத்தை முழுவதாய் படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் மோசேயை பார்த்து. இதுக்கு தான் நீ எங்களை எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்தியா, சாகடிக்க தான் நாங்க வந்தோமா? இதை பார்த்த கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்க உடனடியான ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது. என்ன உருவத்துல வந்தது? கொள்ளிவாய் சர்ப்பங்களை கர்த்தர் என்ன செய்தாராம்? ஜனங்கள் மத்தியில அனுப்பினார். கர்த்தரை அனுப்பினார். அது கடித்த அத்தனை பேரும் செத்து போனார்கள், மடிந்து போனார்கள். அதனால அநேக ஜனங்கள் அன்றைக்கு செத்தார்கள். அப்ப மீதி இருந்தவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? மோசையை நோக்கி, மோசே, நாங்க உங்களுக்கு விரோதமாய் பேசிவிட்டோம், கர்த்தருக்கு விரோதமாய் பேசிட்டோம், இப்ப எங்களை காப்பாத்துறதுக்கு நீ ஏதாவது ஒரு வழி செய்தாகணும் மோசேன்னு சொல்லி வேண்டுதல் செய்யும் போது மோசே என்ன செய்கிறார்? ஜனங்களுக்காக விண்ணப்பம் செய்தார். அப்ப கர்த்தர் அங்க ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன செய்ய சொன்னார்? 8வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். அல்லேலூயா. இப்ப மோசேவை என்ன செய்ய சொல்றார் கர்த்தர்? ஒரு உருவம். என்ன உருவம்? வெண்கலத்துல ஒரு சர்ப்பத்தின் உருவத்தை செய்து நீ அதை ஒரு கம்பத்துல, அப்படின்னா உயரமான ஒரு கம்புல அதை மேல வை, அந்த உருவத்தை வை. யாரெல்லாம் சர்ப்பம் அவங்களை கடிக்கும் போது அதை நோக்கி பார்க்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணப்படுவாங்கன்னா பிழைத்து கொள்வார்கள். யாரெல்லாம் அதை நோக்கி பார்க்கலையோ அவங்க எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? செத்து போயிடுவாங்க. அப்ப ஜனங்கள் என்ன செய்தார்களா? அவர்கள் அங்க நோக்கி பார்த்தவர்கள் மாத்திரம் பிழைத்தார்கள். இப்ப இந்த வெண்கல சர்ப்பம் யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இதை நீங்க எங்க வாசிக்கலாம்? புதிய ஏற்பாடுல யோவான் தான் இதை எழுதுகிறார். திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 14, 15. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. சர்ப்பமானது மோசேயினால் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் என்ன பண்ண வேண்டுமா? உயர்த்தப்பட வேண்டும். எதுல அவர் உயர்த்தப்பட்டார்? பூமியில. சிலுவையில தான் அவரை உயர்த்தினார்கள். அவரை எந்த ஒரு புகழோ கீர்த்தியோ அவருக்கு கிடைக்கல. எந்த ஒரு வார்த்தையினாலும் ஜனங்கள் அவரை உயரத்துல நிறுத்தல. அந்த சிலுவையின் கம்பத்துல என்ன பண்ணாங்க? அவரை உயரத்தில அவர் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. எப்படி அன்று இஸ்ரவேலர்கள் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தது போல சிலுவையில தொங்குற கிறிஸ்துவை நோக்கி பார்த்தால் நாம் என்ன பண்ணப்படுவோம்? பிழைக்கப்படுவோம். அல்லேலூயா. ஆமென். அந்த வெண்கல சர்ப்பமாகிய, அதாவது நம்ம ஃபாதர் பாடுறாரு. என்ன பாடுறாரு? எங்களை வாழ வைக்க வெண்கல சர்ப்பமானீர் ஒப்பு கொடுத்தீரையா. பாடல பாடுவார்ல, நோக்கி பார்த்ததினால் என்ன ஆனமா?
பிழைத்து கொண்டோம் ஐயா. ஹல்லேலூயா. இப்போ வாதை அவர்களை வாதித்தாலும் யாரெல்லாம் சிலுவையின் கிறிஸ்துவை நோக்கி பார்த்தவர்களுக்கு மட்டும்தான் பிழைப்பு. இன்றைக்கும் அப்படிதான். இயேசுவை நோக்கி பார்த்த உங்களுக்கும் எனக்கும் தான் கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவே அந்த அறியப்படாத வெண்கல சர்ப்பமாய் அங்கு இருந்தார். ஆமென். ஆனால் இஸ்ரவேலர் அவரை அறியவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நாம் அவரை என்ன செய்திருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். இப்ப 8 அறியப்படாத சம்பவங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இப்ப எப்படி நாம் அவரை அறிந்து கொள்வது? நான் முடிக்க போகிறேன். 2 கொரிந்தியர் வசனம் 4:4. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஹல்லேலூயா. அறியப்படாமல் இருக்கிறதற்கு என்ன காரியமாக நடந்ததா? இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி அவர்களை குருடாக்கினான். அவருடைய மனதை என்ன செய்தானா? குருடாக்கினான். அதாவது தேவனுடைய சாயலா இருக்கிற இந்த கிறிஸ்து இயேசுவானவர் 8 சம்பவங்களை நம்ம பார்த்தோம். எம்மாவூர் சீஷர்களை சேர்த்தால் 9 சம்பவத்துல அவர் கடந்து வந்தார். ஆனாலும் ஜனங்கள் அவரை அறியவில்லை. அதான் ஏசாயால வாசித்தோம். கழுதை தன் எஜமானனை அறிந்திருந்தாலும் என் ஜனங்களோ அவரை என்ன செய்யல? அறியல. ஏன் அறியல? இப்பிரபஞ்சத்தின் யார் அவர்? என்ன போட்டிருக்கு? லோகாதிபதி என்ன செய்தானா? ஜனங்களுடைய மனதை குருடாக்கினான். ஆமென். அதனால்தான் இயேசுவின் மகிமையின் சுவிசேஷத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. சுவிசேஷத்துல 2 சுவிசேஷம் இருக்கிறது. இப்ப நம்ம உங்களுக்கு போதிக்கிற உபதேசம் எல்லாம் மகிமையின் சுவிசேஷம். இன்னொரு சுவிசேஷம் என்னன்னா பொதுவானது. அதாவது இயேசுவை அறியாதவர்கிட்ட போயிட்டு இயேசுதான் ரட்சகர், இயேசு உங்கள் பாவங்களுக்காய் மரித்தான்னு சொல்றது முதல் தரமான சுவிசேஷம். 2வது இப்போ உங்களுக்கு நாங்கள் அப்போஸ்தலர் உபதேசங்களை எடுத்து போதிக்கிறோமே, அது ஒரு மகிமையான சுவிசேஷம். இப்ப இதை அறியாதிருக்கிறவர்கள் இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறாங்களா? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களுடைய மனதை என்ன செய்திருக்கிறான்? குருடாக்கி இருக்கிறான். ஆமென். அதனால்தான் கிறிஸ்து இயேசு நம் கண்களை திறக்க வேண்டும். அப்படி திறக்கப்பட்ட நீங்களும் நானும் தான் இன்று கர்த்தரை தேடுகிறோம், அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆனால் இன்னும் எத்தனையோ ஜனங்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் நாமும் கூட அநேக வேளையில அவரை அறிந்தும் அறியாமலும் இருந்து விட்டோம். உண்மைதானே? எத்தனையோ சூழ்நிலையில் அவர் நம்மோடு தான் இருந்தார். நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவதில்லை சொன்னார். ஆனால் நமக்கு வனாந்திரத்தில் ஆகாரை போல கடக்கும் போது அங்கே துறவு இருந்தாலும் அதை பார்க்க கூடாமல் நம்ம கண்கள் என்ன பண்ணப்படுறது? மறைக்கப்பட்டிருக்குது. ஆனால் சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளும் போது சத்தியம் நம்மை விடுதலை செய்யும். ஆமென். கிறிஸ்துவே நம்மை விடுதலை செய்வார். குமாரன் நம்மளை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகும். இன்றைக்கு இந்த கிறிஸ்து இயேசுவை இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள கர்த்தர் நம் கண்களை திறக்க வேண்டும். ஆமென். விசேஷமாய் ஆவிக்குரிய கண்களை அவர் என்ன செய்வாராம்? திறக்க வேண்டும். அப்படி திறக்கப்படும் போது நம்மளுக்கு என்ன நடக்கும்? நாம் அறியாதிருக்கிற பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் நமக்கு கொடுப்பார். ஆமென். அவர் அக்கினி மயமானவர். இப்ப நாம் அவரை அறியும் போது நம்ம அறியாதிருக்கிற ஒன்றை நமக்கு கொடுப்பாரா? என்னது? அக்கினியின் பாஷை, அதாவது அந்நிய பாஷைகளையும் தூதர்களுடைய பாஷை. நீங்க போய் படிச்சீங்கன்னா பவுல் சொல்லுகிறார், நீங்கள் நம்ம அறியாதிருக்கிற இந்த பாஷைகளை அவர் நமக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. அது எவ்வளவு விசேஷமானது. ஆமென். ஆவிக்குரிய மண்டலங்களை குறித்து ஆராய்கிற ஒரு வரங்கள், கிருபை, அபிஷேகம், அதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அப்பதான் நம்ம சத்துருவை வீழ்த்த முடியும். ஆமென். நம்ம போராட்ட மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. எதில் இருக்கிறது நம்ம போராட்டம்? ஆவியில் இருக்கிறபடியால் நம்ம ஆவிக்குரிய கண்களை திறக்க பண்ணும்படி வாஞ்சிப்போமாக. ஆமென். கர்த்தரிடத்தில் நம்ம கேட்போம், அப்பா நான் இவ்வளவு நாள் என் ஆவியில குருடாக
இருந்து விட்டேன். நீர் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நான் அறியவில்லை. ஆனால் இன்றைக்கு என் ஆவியின் கண்கள் திறக்கப்படணும். வசனத்துடைய ரகசியம் எனக்கு தெரியணும். வெளிப்பாடுகளை என்னோடு நீர் பேசும். யாக்கோபை போல சொப்பனங்களை எங்களுக்கு தாரும் என்று கேட்க போகிறோம். அல்லேலூயா. எத்தனை நான் அறியப்படாத சம்பவங்கள் கொடுத்தேன்? 8. அதுல 9வதாக எம்மாவுடைய சீஷருடைய அதுல லிட்டரலி இயேசுவே என்ன செய்றார்? இறங்கி நடக்கிறார். இது 8 காரியங்கள். அவர் ஒரு உவமையா இருந்தார். ஆமென். ஒரு நிழலாட்டமா இருந்தால், ஒரு மரம், ஒரு கண்மலை, ஒரு ஆட்டுக்குட்டி. ஆனால் இந்த சீஷர்கள் மத்தியில அவரே இறங்கி நடந்த போதும் அவர்கள் அறியவில்லை. கண்கள் திறக்கப்படாமல் இருந்ததுனால. ஆமென். நாம் அப்படி இனி இராதபடிக்கு கர்த்தாவே, நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்று அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் சொன்னது போல நாங்கள் அறியாத தெய்வத்தை எங்களுக்கு இன்றைக்கு தெரியப்படுத்தினீர். அல்லேலூயா. The unknown God become known to us. Amen. Now he is no more unknown. Amen. He is known to us. Hallelujah. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இதோ அறியப்படாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்று அன்று யோவான் ஸ்நானகன் சொன்னது போல